பசி தாகம் தாங்காமே கைகால்கள் இல்லாம அங்க விழுந்து தவிப்பனாம். பாவி திவசத்தை விட்டேடா, நன்னா தெரிஞ்சு விட்டே, அமாவாசை அன்னைக்கு காபி குடிச்சுட்டியே, கிஞ்சி தப்பி பட்சேத்து ஒன்னும் சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கேடா. அப்பா பட்ட பாட்டுக்கு நீ அது கூட பண்ண வேண்டாமா? அம்மா 10 மாசம் சுமந்ததுக்கு அவளை மறக்கலாமா? ஒரு போட்டோ ஒரு மூட்டை தூக்கின்னு வந்தா என்ன பாடுபடுத்துறான்? 2 ரூபா 3 ரூபா கேட்கறான். ஒரு பொட்டியும் ஒரு மூட்டையும் ஒரு படுக்கையும் தூக்கின்னு வந்தா 3 சாமானாச்சேங்கிறான். இப்படி 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு 10 மாசம் சுமந்த அம்மாவுக்கு என்னத்தை பண்ண முடியும்? சொத்து முழுக்க எழுதி வச்சா போருமா? அதனாலே அடிப்பனா, ஹிம்சை பண்ணுவனா, கீழே விழுந்து பிறழுவனா, அழுவனா. ஆனா அங்க தவிக்கிற நாள் மட்டும் குறைச்சல், கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நான் 50 பைசா கணக்கு மாதிரி சுலபமா பண்ணிவிடலாம்னார். என்ன பெரிய காராம்பசுவை கொண்டு நிறுத்தி அது உடம்புல எத்தனை ரோமா இருக்கோ அத்தனை 1000 வருஷம் இந்த பையன் அங்கேயே குடியிருக்கணுமா? யாவந்தி பசுரோமாணி தாவத்வருஷ சஹஸ்ராணி. ரொம்ப தவிப்பன்னு விட்டாள். விஸ்வயம் பண்ணாம சாப்பிடுவான், அல்லது விஸ்வயம் பண்றவாளையாவது மாசத்துக்கு ஒரு தடவை ஆத்துல வந்து பண்ண சொல்லணுமா? அப்படி இல்லைன்னா கிருமி போஜனம். சாதுக்கள் வந்து வைஷ்ணவம் பண்ணிருக்க மாட்டா, காலம் இருக்க மாட்டா. சில ஆத்துல ஊக்கரி சாத்திரிக்கு டின்னர் நடக்கும். அப்படி இருக்கும் சில கிரகம். அதுக்கு சூன்யாவசதா ஆத்மாபின்னாள் சுபாச்சாரியா. சூன்யமான வீடுன்னு விட்டாள். அது எல்லாவாள் வரணும். பாக்கி பேருக்கு போடுவோம். எல்லாருக்கும் அன்னசியம் சுத்திதம் பாத்திரம், எல்லாரும் தான் பாத்திரம். சாதுக்கள் அப்படி வரணும். அவ குச்சியில ஏதாவது போகணும், ஆச்சமன தீர்த்தமாவது உள்ள போகணும். இல்லைன்னா அது சூன்யமான வீடுன்னு விட்டாள். சூன்யாவசத ஆத்மாபி காலே காமே அனர்ச்சித்தான சுபாச்சாரியா. சூன்யாவசதம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி கர்ம கர்ம சூன்யம் கிரகம் நாள். அவன் ஒரு வைஷ்ணவம் நடந்திருக்காது. ஒரு சாதுக்கள் காலம் இருக்க மாட்டா, ஆச்சமனம் பண்ணிருக்க மாட்டா. அப்படி இருக்கும் சில வீடு. அதெல்லாம் என்ன வீடு தெரியுமான்னு விட்டாள். அப்படி இல்லாம போய் சொல்லியிருக்கா. அவன் மறிச்சதே அவன் என்ன பண்ணுவாளா? கிருமிபோஜனம்னு ஒரு பெரிய நரக்கமா. அது என்னமா இருக்குமா? 1,00,000 கிணறு திண்டுக்கல் கிணறு மாதிரி இருக்குமா. திண்டுக்கல் எல்லாம் புண்ணியக்ஷேத்திரம். அந்த கணத்துல ஒரு பய விழுந்துட்டான். கரையில இருக்கிறவன் இலையே ரொம்ப அடிபட்டு விடுத்தோன்னு காட்டான். நான் இன்னும் விழுந்தாகல, தாகமா இருக்கு, ஒரு சோடா பாட்டில் அனுப்புனானா. அங்க போய் சோடா பாட்டில் காக்குறானே. ரொம்ப தாகமா இருக்கு, இன்னும் விழுந்தாகலே. நான் ஒரு தடவை போய் மாட்டின்னு விட்டேன். நம்ம மகான் விட்டேன். அவன் அன்னைக்கே ராத்திரி பரப்பு விட்டேன், ரொம்ப அவசரம்னு. தந்தசாவனத்துக்கு இழுக்கிறார் ஜலம் 8 பேரா இழுக்கிறான். பல்லு தேய்ச்சி ஏது இனிமே கரையேறது எதுன்னு அதெல்லாம் நீங்க கவலைப்படாங்க, நாங்கெல்லாம் இல்லையா இந்த ஊர்லங்கிறார். இந்த ரயில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டான் டப்புன்னு. 12 மணிக்கு திண்டுக்கலுக்கு வர வேண்டிய வண்டி காலம்பரம் 7 மணிக்கு வந்தது. அப்புறம் ஸ்ட்ரைக்கு. புத்துரையும் தெரியாது. புதுக்கோட்டை தீட்சர் இருந்தார், எனக்கு தெரிஞ்சவா இருக்காருன்னு அழிச்சுன்னு போனார். ஒரு குதிரை வண்டியில் போய் இறங்கினோம். போயிட்டு வந்தாகணுமே என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு அங்கிருந்து இறங்கினாத்து சாஷில் அங்கிருந்து ஓடி வந்து நல்ல வழியா சுவாமிதான் உங்களை கொண்டு விட்டார். ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு சபை நடத்துறோம், பிராமண சபை. ஒரு உபன்யாசத்துக்கு ஆள் இல்லையே நினைச்சோம், நீங்க வந்த இல்லைங்கிறார் அவர். அங்கேயும் போன உடனே இப்படி பிடிச்சிருந்தார் அவர். நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்நானங்கரம் பூஜைக்கு வசதி பண்ணி கொடுங்க, உபன்யாசத்துக்கு என்ன நிறைய பண்றேன் சொன்னேன். இந்த தந்தசாவனத்துக்கு ஜலம் இருக்கிறத பார்த்தேன், ஏது முடியாது இந்த ஊர்லன்னு நினைச்சு விட்டேன். அப்புறம் அமஜிதாசீர்வாளுக்கு தெரிஞ்சது நான் வந்திருக்கேன்னு. அங்கிருந்து ஓடி வந்து என்ன நீங்க இங்க வந்து சமப்படாது, இந்த மாத்திர பைப்பு இருக்குன்னு அப்புறம் அழிச்சுன்னு போனார். அங்க போய் தங்கி ராத்திரி உபன்யாசம் மட்டும் ராத்திரி பரப்பிட்டு வந்துட்டேன். என்ஆர்ஐ பிள்ளை. அப்படி திண்டுக்கல் கிணறு மாதிரி இருக்குமா கிருமிபோஜனம்னு நரக்கத்துல. அதுல உள்ள பார்த்தா இந்த உமாமணீஸ்வர வருஷத்துக்கு சேவை பலாரத்துக்கு பண்ணா போல இருக்குமா. இந்த பயலை தள்ளுவனா அதுல என்னமோ பசிக்கு ஆகாரமாச்சேன்னு உள்ள போனா அந்த சேவை இல்ல, கிருமியா. கிருமிபோஜனம்னு பேரு. வைஷ்ணவம் பண்ணாம சாப்பிட்டியோ இல்லையோ, வைஷ்ணவம் பண்ற சாதுக்களை ஆத்துல கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கூட சாதம் போடலையோ இல்லையோ, தின்னு எத்தனை நாள் ரொம்ப நாள் விட்டார், கணக்கே இல்லையா. தவிப்பனம் காடுறதுக்கு படி கிடையாது. இந்த பயலால கார முடியாது, காலும் இல்லை, கையும் இல்லை. இப்படி எல்லாம் 21 நரகத்தை வர்ணிச்சாள். ராஜா பயந்து விட்டாள், நடுங்கி போட்டாள். புதுசா டாக்டருக்கு படிக்க போன பையன் இந்த பூர்வ ரூபம் சொல்லியிருக்கும் புஸ்தகத்துல. உண்மை வியாதி வந்தவனுக்கு துப்புளுங்கிட்ட அரிக்கும்னு எழுதியிருக்கும். அவனுக்கு அரிக்கிறா போல இருக்கும். டிபி வரவனுக்கு சாயந்தரம் உடம்பு சுடுறா போல இருக்கும்னு சொல்லியிருக்கும். இவனுக்கு என்னமோ சுடுறா போல இருக்கும். இவன் எங்கேயா வெயில போய் பந்தாடிட்டு வந்திருப்பான். கணக்கிற போது என்னமோ கரகராங்கிறதே மண். ஒரு 5-6 மாசம் எல்லா வியாதியும் இவனுக்கு இருக்கா போல நினைச்சு விடுவான். அது மாதிரி ராஜா பயந்துட்டாள். இத்தனை நரகத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போன போல இருக்கேன்னு. நான் என்ன பண்ணுவேன்னு நமஸ்காரம் பண்ணி காட்டாள். அப்ப சொன்னாளா,
நீ என்னத்துக்கு பயப்படுற? உன் கதை காட்டவும் கூட நரகத்துக்கு போக வேண்டாம். ஆனா பாபம் பண்ணினோன்னு பிராயஷ்சித்தம் கட்டாயம் பண்ணிக்கணும். பாபம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணினா வட்டியோட சேர்க்க முடியாயிடும். சீக்கிரமா பண்ணணும். உடம்புல பலம் இருக்கிற போதே பண்ணணும். புரைவாஸ்விஹ பாப தஸ்மாத் புரைவாஸ்விஹ பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோரவிபத்யதாத்மனா தோஷஸ்ய திருஷ்ட்வா குருராഘவம் யதா பிஷச்சிகித்சேத நிதானவித் சொல்லிவிட்டு